ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா விக்டோரியா மாநிலத்தினுடைய தைத்திருநாள் கொண்டாட்டத்தை பற்றி. இந்த இடம் வந்து ஹோஃபீல்டு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஸ் கார்ட் பில்டிங்கில் நடைபெற்று இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அந்த போகிற அந்த பில்டிங் எப்படி இருந்ததுன்றது தான். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். இதில் வந்து அந்த போர்ட் போட்டு வாழை மரம் எல்லாம் கட்டி இருந்தாங்க. அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அழகான ஒரு பில்டிங், நல்ல பெரிய பில்டிங்காகவும் இருந்தது. ஆனால் நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த பில்டிங்குக்குள்ள நடைபெறவில்லை. இருந்தாலும் அது ஒரு கிரவுண்டோட சேர்ந்த இடம்ன்றதால ஃபுல்லா அந்த இடம் ஃபுல்லாகவே இதுக்காக பயன்படுத்தி இருந்தாங்க. உள்ளுக்கு போன உடனே பார்த்தோம்னு சொன்னா இப்படி போர்டு வச்சு இந்த வெல்கம் எல்லாம் வச்சுதான் இந்த இடத்தை டெக்கரேட் பண்ணி இருந்தாங்க. அந்த பில்டிங்குக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா சில தமிழ் புத்தகங்களுக்கான கண்காட்சிகள் இடம்பெற்றது. வாசிப்பை தூண்டுறதுக்காக அந்த புத்தக நூலாசிரியர்கள் சம்பந்தப்பட்டவங்க இப்படியான பிள்ளைகள் அந்த கதைகளினுடைய ஒரு ஆரம்பத்தை சொல்லி இந்த கதைகளுடைய ஆர்வத்தை தூண்டுற விடயங்கள் நடந்திருந்தது. அது தவிர இந்த இடத்திற்கு முன்னுக்கு நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகள், அதாவது தமிழர்களுடைய ஆடை, சாரி, ஷல்வார், அந்த ஜுவல்ஸ் அப்படியானது சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு ஆரம்பத்துல. அப்படியே நம்ம தொடர்ந்து போனோம். நிறைய சாப்பாட்டு கடைகள், நம்ம ஸ்ரீலங்கன் இந்தியன் சாப்பாடு, தமிழர்களுடைய சாப்பாடு, பிரியாணி, இதுல இருந்து எல்லாமே இருந்துச்சு. அது தவிர நிறைய கலை நிகழ்ச்சிகள், நடனங்கள் மூலம் அந்த பொங்கல் நிலவு சிறப்பிக்கும். அதனத்தில் வந்து நிறைய நிகழ்வு ஒன்று மாறி ஒன்றாக நிறைய நிகழ்வுகள் வந்து கொண்டிருந்தது. அப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு பின்னேறம் ஒரு 3 மணி ஆகினத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம், மற்ற நம்மளோட பாட்டுகளை இங்க டான்ஸ்ல நம்ம பாட்டுகளை இங்க கேட்கும்போது இன்னும் நிறைய நாளா கேட்காம பார்க்காம இருந்தவங்களுக்கு இன்னுமே அது ஒரு வருஷத்துல ஒரு நாள் நடக்கிறது கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய தமிழாக்கள், ஒட்டுமொத்த தமிழாக்களையும் ஒரு இடத்துல, இந்த பெரிய தேசத்துல ஒட்டுமொத்த தமிழாக்களையும் ஒரு இடத்துல பார்க்கறது மனதுக்கு நல்ல இதமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த ப்ரோக்ராமினுடைய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது இந்தியாவினுடைய சூப்பர் சிங்கர் மூக்குத்தி முருகன் மற்றும் இன்னும் சிலருடனான ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் ஒன்று ஈவினிங் 5 மணிக்கு பிறகு நடந்திருந்தது. நானீனம் தன்னன்னானீனம் தன்னன்னானீனம் தன்னானே தன்னன்னானீனம் 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 தன்னானே தன்னன்னானீனம் 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 தன்னானே தன்னன்னானீனம் 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 தன்னானே. காலையிலேயே இந்த நிகழ்வு பொங்கல், ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பொங்கல் பானை வச்சு பொங்குறதோட ஆரம்பிக்கின்றது. அது தவிர நிறைய கலை நிகழ்ச்சிகள், நடனங்கள் மூலம் அந்த பொங்கல் நிலவு சிறப்பிக்கப்பட்டது. அதில் வந்து நிறைய நிகழ்வுகள் ஒன்று மாறி ஒன்றாக நிறைய நிகழ்வுகள் வந்து கொண்டிருந்தது.
ஐயனாறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி ஆடுங்கடா என்ன சுத்தி நான் ஐயனாறு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா பாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்சா காளியடா பொங்கலடா துள்ளிக்கிட்டு பொங்க வச்சா வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம் பூத்தது மங்கள திருவிழா ஆகா பூத்தது மங்கள திருவிழா வானத்தில் சுழலிடும் சூரியன் போல ஆனந்த புன்னகை முகமிலேயே வாருங்கள் மகிழ்ந்து ஆடிடுவோம் பூத்தது மங்கள திருவிழா ஆகா பூத்தது மங்கள திருவிழா நல்ல நாளில் இறைவன் ஆசி நம்ம